ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு k2b எக்ஸ்க்ளூசிவ் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் ஒரு எக் பிரெட் ரோல் தான், இல்லைனா பிரெட் எக் ரோல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம டபுள் ரேப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் ஒரு எக் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், அதுக்கப்புறமா உங்களுக்கு பெப்பர் தேவைப்படும் அப்படின்னா பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸே ஆல்ரெடி கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால நான் போடலை. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் நமக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ ஆயில் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கு, அதை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஊற்றிட்டு நீங்கள் பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது வந்து ஒரு பக்கம் மட்டும் அப்படியே வெந்த உடனே நீங்கள் வந்து நம்ம தோசை மடிப்போம் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். இதை வந்து தூக்கி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் வந்து ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, 1.5 பிரெட் ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த டோட்டல் ஆம்லேட்டுக்கு அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ரேப் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசன்னால். ஸோ 1.5 இதை வச்சுட்டு நம்ம ஆர்டினரியாக நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டர், கீ அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போட்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் தூக்கி ஓரமாக வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பு திருப்பி அதே பேனில் வந்துட்டு திருப்பி ஆயிலை வந்து நல்லா போட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அனதர் எக் நீ எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிட்டு நம்ம வந்து பீட்லாம் இதில் பண்ண வேணாம். அப்படியே அந்த எல்லோ இது மட்டும் இல்லாமல் கலக்கி மட்டும் விட்டு பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி திருப்பியும் பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம தேர்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அன்ஈவனாக இருந்தால் கூட ஓகே தான், நம்ம எப்படியும் ரேப் தானே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த ஆம்லேட்டை அதுக்கு அடுத்தது வைக்கணும். அதுக்கு முன்னாடி சீஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஆம்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் கீழே இருக்கிற பேஸ் எக்கு வந்து நமக்கு ரெடி ஆனோன்னே அப்படியே நம்ம இதை ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் சொல்லிடுறேன். நான் ஆட் பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்லவும் செஞ்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நீட்டாக அதை ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் இங்கே சாஸ் ஆட் பண்ணல அப்படின்னா, இதை நான் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதே நம்ம சாஸில் தான் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அது ரொம்ப திகட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்னால நான் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் நம்ம வந்து குட்டி குட்டி பீஸஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி இல்லை அப்படியே கூட